என்னப்பா கொஞ்சம் வண்டியை நிறுத்து. அண்ணாமலை, அண்ணாமலை, அறுவடை எல்லாம் இன்னைக்கே முடிஞ்சிடும்ல? இந்த அம்மாவாசை பையில அறுவடைக்கு 100 ஆள் கொண்டாடாம 40 ஆள் தான் கொண்டு விட்டுருக்கான். நான் விட்டுருவனா? பாய்க்கு ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், வந்துருவாங்க, எல்லாம் வேலை முடிஞ்சிடும். ஆமா, ராமு இங்க களத்து மேட்டுல நெல்லை யாரோ விலைக்கு கேட்டாங்கன்னா அளந்து போடுறதுக்காக போயிருக்கான். சரி சரி, உன் வேலையை கவனி. வண்டி ஓட்டப்பா. ஆட்டம் எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கையில கூலி. இந்தா சாப்பு குட்டி, என்ன பாக்குற? அங்க பாரு. சீக்கிரம் நெல் அளந்து போடுங்கய்யா, நாங்க போகணும். கொஞ்சம் இருங்க, அம்மாவும் வந்துருவாங்க. அவங்கள ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நெல் எடுத்துட்டு போலாம். என்ன தம்பி இது? நாங்க வழக்கமா வரவங்களாச்சே, நீங்க பக்கத்துல இருந்து அளந்து போட்டுருக்கீங்க. அம்மா என்ன சொல்ல போறாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எதையும் அவங்களை கேட்காம நான் செஞ்சு பழக்கம் இல்ல. கொஞ்சம் இருங்க, வந்துருவாங்க. அம்மா நமஸ்காரம்மா. நமஸ்காரம். அம்மா, இவங்க வழக்கம் போல 200 மரக்கா நெல்லு கேட்டாங்க, அளந்து கட்டி வச்சேன். ஆமாம்மா, பொழுது போறதுக்குள்ள நாங்க போய் ஆகணும். உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். டேய் முத்து, நெல் அளந்து கட்ட உனக்கு என்னடா தெரியும்? நான் வர வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இல்ல? இல்லைங்கம்மா, சின்ன எஜமானம் கூட இருக்கிறாருன்னு தான். பாவம், அவன் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும் இதெல்லாம்? மறுபடியும் என் முன்னாடி கொட்டி எல்லாத்தையும் அழுங்க. ராமு, நீ வீட்டுக்கு போ. நாட்டாமக்காரர் வீட்டுக்கு வர சொல்லிருக்க, அவரை உட்காந்து வச்சு பேசிக்கிட்டு இரு. இத வந்துடுறேன். சரிம்மா, வர்றேங்க. அனுப்பியா? நீங்க வந்து தவறா நினைக்க வேண்டாம். எங்க மிராசு முறைப்படி எதுவும் நடந்தா அதுல எனக்கு ஒரு திருப்தி. சீக்கிரம் ஆகட்டும். நமஸ்காரம். உனக்கு உடம்பு சரியில்லையா? 2 நாளாவும் காய்ச்சல். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கஷ்டமான வேலையை செய்யணும்? வீட்டுக்கு போறதானே? அம்மா மூட்டையெல்லாம் அடிக்க வைக்க சொன்னாங்க, அதுக்காக செய்ய விட்டா திட்டுவாங்க. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. அடிபட்டுதுங்களா? ஐயோ, இவன் ரத்தம் வருது. உங்களுக்கு ஏனுக்கு இந்த வேலை? நாங்க இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ அம்மா கிட்ட ஒண்ணு சொல்லாத. என்னடா அது கையில? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? ரத்தம் வருது. எப்படி அடிபட்டுக்கிட்ட? டேய், எல்லாம் நடந்தது. நானே சொல்றேம்மா, இந்த மூட்டையெல்லாம் எடுத்து அங்க அடுக்கலான்னு ஒரு மூட்டை எடுத்தேன், கையில லேசா அடிபட்டு போச்சு. நல்லா இருக்கடா. இவ்வளவு ஆரங்க இருக்கும் போது நீ ஏன்டா மூட்டையை தூக்கின? டேய், நீங்க இதெல்லாம் பார்த்துட்டா இருந்தீங்க? அவர் அந்த மூட்டையை தூக்கும் போது நாங்க யாருமே இங்க இல்லீங்க. நல்ல புள்ளப்பா நீ. மீனாட்சி, மீனாட்சி, இதோ வந்துட்டம்மா. சீக்கிரம் போய் கொஞ்சம் நாவல் ஜெல்லியை படிச்சுட்டு வா. பாப்பா உள்ள. ராமு, இப்படி எல்லாம் ரத்தம் வரும்படி அடிபட்டுக்கிட்டா என் மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? இனிமே என்ன கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது. ஆமா, இனிமே உங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். மன்னிச்சிருங்கம்மா. உங்களைத்தாம்மா. நாங்க யாருக்கும் இன்னும் அம்மா ஆகல. அம்மாவா? அம்மா என்னடி பார்வதி? பின்ன என்னடி, நம்மள பார்த்தா வயசானவங்க மாதிரியா தெரியுது? அம்மான்னு கூப்பிட. குழந்தை, மன்னிக்கணும். என்ன தாத்தா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அள்ளிக்குளம் போறதுக்கு வழி தெரியணும். எந்த பக்கம் போறதுன்னு சொன்னா? ஒண்ணு செய்யுங்க, கண்ணை மூடிட்டு நேரா போங்க. வழியில ஏதாவது ஒரு குளம் வரும், அதுல அள்ளி இருந்தா அதான் அள்ளிக்குளம். எதுக்காக எங்க கூடவே வரீங்க? என்ன கேட்டா, வண்டியுடைய வேகமே அவ்வளவுதான். வேகமா போனா தானே. அப்படியா?
வாங்கடி சொல்றேன். எங்க இப்ப எங்க கூட வாங்க பாக்கலாம். வாத்தியார் வர்றாப்புல இருக்க. வாங்கயா வாத்தி, வாங்க 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 வாங்க. என்ன அனுப்பிச்சனே சிதம்பரம்ல என்ன சொன்னாரு? நீ இந்த ஊர்ல நாட்டாமக்காரராச்சே, உனக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி உங்க பேச்சை கேட்டு உங்க பிள்ளைக்கு தரகு வேலை பண்ண நான் போனா அந்த ஆள் பழிச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேட்டான்? அந்த பைத்தியக்கார பிள்ளைக்கு எவையா பண்ண கொடுப்பான் நறுக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டான். அது மட்டுமா, அந்த ஊமை பொண்ண பெண்ணு பார்க்க வர்றதாக வெளியூர்ல ஒரு கடிதாசி வந்திருக்கு. அப்ப நான் அங்கதான் இருக்கேன். எப்படி நான் போன முகூர்த்தம்? அந்த ஊமை பொண்ணை எவையா கட்டுமா? இதே கேள்விதான் அவன் கேட்கறான். இந்த பைத்தியக்கார பிள்ளைக்கு எவையா பண்ண அப்ப அவன் கேட்டான். என்னை அலட்சியப்படுத்திவிட்டு இந்த சிதம்பரம் பிள்ளை வெளியிடத்துல சம்மந்தம் பண்ணி போடுவாரா ஐயா? பாக்குறீங்க வர வர ரொம்ப மோசமா போச்சு ராமு. என்னால ஒண்ணும் முடியல. இந்த மடப்பைய நாட்டாய வெள்ளச்சேரி நிலத்துல தண்ணி பாய்ச்சனா வாய்ச்சா வரம்ப வெட்டிட்டு வாடானா 10-15 ஆளுங்களை கூட்டி போய் வாய்ச்சா கரையில வெட்டிட்டு வந்து நிக்கிறான். அப்புறம் என்ன, வெள்ளச்சேரி நிலத்துல தண்ணி பூந்து வெள்ள காடா இருக்குது. என் முன்னா நிக்காதரா, போடா 10-15 ஆளுங்களை கூட்டி போய் கல்லு மண்ணை கொட்டி நிலத்து சமமாக்கு போ. செலவுக்கு பணம் கொஞ்சம் அறிவு வரையா? நீ பண்ண காரியத்து செலவு பணம் வரையா? விடு ராமு, போடா போடா போடா. நீ போ, 1 மணிக்கு வந்து நான் நேர்ல பாக்குறேன். நல்லது, போ. ஏண்டா அண்ணாமலை, ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பி வச்சியா? அக்கா நான் மறப்பனா துர விஷயமாச்சே, வண்டி அனுப்பிச்சாச்சு. அவன் இந்நேரம் வந்து இருக்கணுமே. எந்த ரயில்ல வர்றானோ தெரியல. அக்கா நம்ம ஊருக்கு வரது 2 ரயில். ஒரு ரயில் நிக்கிறதே இல்ல, இன்னொன்னு நிக்குது. ஏறறதுக்கு ஆள் இல்ல, இறங்குறதுக்கு ஆள் இல்ல. எதுக்கு நிறுத்துவானே நேரா போயிட்டானோ என்னவோ. அடுத்து நம்ம வண்டி சத்தம் கேக்குது. துர வர்றானோ? ஏண்டா துறை வரல? இல்லீங்க, சின்னையா அந்த வண்டியில வரலீங்க. யாரா பேச்சு பத்து டேஷன் பூரா நல்லா பாத்தியாடா? அக்கா இவன் பாத்துக்க மாட்டான். இன்ஜின்ல கறி அள்ளி போடுற மாதிரி அதையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான். இல்லடா பாத்துனுங்க. கறி போடுறதையா? இல்லீங்க, இன்னைக்கு வண்டியில இருந்து ஒருத்தர் கூட நம்ம ஊர்ல இறங்கலீங்க. அது சரி, இங்க இருந்து போறவங்க யாராவது ஸ்டேஷன்ல இருந்தாங்களா? ஒருத்தர் இருந்திருப்பாரு, கண்டிப்பா எனக்கு தெரியும். நம்ம ஊர் டேஷன் மாஸ்டர் தான். கொடியும் காமிச்சிட்டு அதே வண்டியில ஏறி பக்கத்து ஜங்ஷன்ல சாமான் சட்டு வாங்க போயிருந்திருப்பாரு. வண்டியரா அக்கா தோற வரல, காகிதம் வரும். இன்னைக்கு கட்டாயம் வர்றேன்னு லெட்டர் எழுதி போட்டு எப்படி அவன் வராம இருக்கலாம்? அவன் வரட்டும், பேச்சுக்கிறேன். ஏமா கோச்சுக்கிறீங்க? ஒருவேளை ரயில் தவறி போச்சா என்னவோ? ஏன் தம்பி இப்படி இருக்குமோ? எப்படி தம்பி துரை டிக்கெட் தொலைச்சு விட்டு பாதி வழியில இறக்கி விட்டாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது மாமா. என்ன இருந்தாலும் ராமு, அவன் உன்ன மாதிரி இல்ல. அவனை ஆரம்பத்திலேயே கட்டிச்சு வைக்கல, அவன் கெட்டு குட்டிக்கதான் போயிடுவான். கெடுத்தது யாரு? நீதான் சொல்றேன்னு வருத்தப்படாத. நம்ம கெடுபடியில இருந்து விடுவிச்சு அவனை படிக்க அனுப்பிச்ச. அவன் என்ன பண்றான்? நம்மள எல்லாம் எப்படி அடக்கி ஆடுறதுன்னு அங்க கத்துட்டு இருக்கான். ஒண்ணும் சரியில்லை, வருத்தப்படாத. உனக்கு ஒரே பையன் தான், துரை பையன் இல்ல. வா பாத்தியாக்கா, தம்பி துரை நான் சொல்லல எப்படி வந்துருவாங்க. ஐயோ என்னது சொல்லல? என்ன தம்பி, ரயில்ல வரதால எழுதிருந்த? ஒண்ணு இல்ல, புதுசா அந்த மோட்டர் சைக்கிள் வாங்கினேன். எதுக்கு ரயில்ல வருவானு இதுலயே புறப்பட்டு வந்துட்டேன். ஏமா எல்லாரும் சௌக்கியம் தானே? நாங்க எல்லாம் சௌக்கியம் தான். நீதான் கொஞ்சம், ரொம்ப இல்ல கொஞ்சம் அழைச்சிருக்கிற. பட்டணத்துல எங்கெல்லாம் அலைஞ்சியோ பாவம். ஏண்டா துரை, இந்த மோட்டார் சைக்கிள் என்ன விலை? 4500 ரூபா. மேற்கொண்டு பையன் கிட்ட காசு இல்ல, இருந்திருந்தா மோட்டர் வண்டியிலேயே வந்து இறங்கிருப்பான் இல்லையாப்பா? யார கேட்டா இவ்வளவு செலவு பண்ணி இதை வாங்கினேன்? செலவுதான் பண்ணிட்டானா, அதை பத்தி என்ன? ஏன்டா வாங்கினேன் நீ? அதுலயே நில்லுக்க. ஏமா இதுல என்ன தப்பு? ஏதோ ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன், அதுக்காக வாசல்ல ஏன் இந்த பிரச்சனை? அக்கா என்ன நினைக்குது, மாடு கண்ணு கட்டுற பக்கமாச்சே இந்த சத்தத்தை கேட்டு மிரட போதேங்குது. உண்மையிலையும் தப்பு இல்ல, எதுக்கு வாசல்ல உள்ளே போயிருவான்? வா தம்பி, போப்பா. வர வர உனக்கு பெரியவங்க இருக்காங்கிற எண்ணமே இல்லாம போச்சு. ஏமா இப்படி வந்தது வராதமா கோச்சுக்கிறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? எவ்வளவோ செலவு பண்ற, கூட ஒரு 10 பைசா எம்மா பலானது வாங்க போறேன் என்ன சொல்றேன் அப்படின்னு லெட்டர்ல ஒரு வரி. அக்கா அவனை சொல்லி குத்தம் இல்ல, நிறைய படிக்கிறான், நேரம் இல்லையோ என்னமோ பாவம். என்ன தம்பி, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? கண்டிப்பா தேடுவேன். தேராட்டிதான் நமக்கு என்ன குறைச்சல் இல்லக்கா. ஏற்கனவே அவன் ரொம்ப அழகு, நீ வேற எதையாவது சொல்லி வச்சு அவனை கெடுக்கிறதா? அது இனிமே என்னால முடியாதுக்கா. அத்தை ஏன் கிளற? தம்பி புதுசா வாங்கி இருக்கிறியா குடுக்குடு மோட்டார் வண்டி, எப்படி ரொம்ப வேகமா போகுமா? நான் வயக்காட்டுக்கு போகும்போது என்ன ஏத்திட்டு போறியா? ஆமா, அது வயக்காட்டுல போகாது, நல்ல ரோட்ல தான் போவோம். ஏக்கா தம்பி வயக்காட்டுக்கு போக வர நீ ரோடு வேற போட்டு கொடுக்கணும், பாவம் உனக்கு தான் செலவு. ஏமாமா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு தாளம் போடுற புத்தி. தாளம் போடுறதை நிறுத்திட்டா சோத்துக்கு ததிங்கணத்தம் 4 போடணும். ஏண்டா துரை, நான் நிஜமா தான் கேக்குறேன். உன் இஷ்ட பிரகாரம் தான் நடந்துக்குவேன், நாங்க எதுவுமே கேட்க கூடாது இல்ல? ஏமா அப்படி பேசுறீங்க? தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் கிராமத்துக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இருக்கிற சொத்தை நாங்க 2 பேரும் தான் அனுபவிக்க போறோம். அக்கா என்ன அபிப்பிராயப்படுறாங்க? 2 பேரும் சேர்ந்து சொத்தை அனுபவிங்க, அழிச்சிடாதீங்கிறாங்க இல்ல? எல்லாம் போக போக சரியா போயிடுமாமா. துரை சின்னவன் தானே, நாளைக்கே பொறுப்போட நடந்துக்க போறான் இல்லையா துரை? நல்லா சொல்ல அண்ணா, என்ன இருந்தாலும் எங்க அண்ணா தான். இதுல என்ன தம்பி ஆச்சரியம்? உங்க அண்ணா எல்லாம் பின்ன எங்க அண்ணனாவா மாறிட முடியும்? அண்ணன் தம்பின்னு ஒண்ணு கவனம் வருது. சுமார் 8 வருஷத்துக்கு முன்னால இந்த கரையாஞ்சாவடிக்கு பக்கத்துல மூப்பனார் கோப்பனார்னு 2 பேர்,
அவங்க தகப்பனார். ஐயோ இத்தனை நாளா மாட்டிக்காம இருந்தேன். இப்ப மறுபடியும் பழைய கதை ஆரம்பிச்சாச்சுல்ல, இனி அவ்வளவுதான். 2 வாட்டி கேட்டா அண்ணா. அண்ணா உனக்காக ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க கையை காட்டு. இட்ஸ் லவ்லி. அண்ணா உன் கைக்கு இந்த ரெஸ்ட் வாட்ச் ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன செலவோ மாமா? இல்ல வாட்ச் நல்லா இருக்குதே, என்ன விலைன்னு கேட்டேன். கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? எனக்கு ஏன் தம்பி இதெல்லாம்? என்னன்னா அது நான் எவ்வளவு ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா தம்பி எனக்காக வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு ராமு. தம்பி செலவோட செலவா எனக்கு எதனாச்சும் வாங்கிட்டு வந்தியா? உங்களுக்கு தானே உங்க தொல்லை அதிகமா போனதுனால ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வந்தேன். ராமா வந்து பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு. ஏங்க இதான் உங்க பெரிய பொண்ணா? ஆமாங்க, அவ என் சின்ன பொண்ணு. ஏமா சமையல் வேலையெல்லாம் நல்லா செய்வியா? ஏமா உனக்கு எழுத படிக்க வருமா? இல்லைங்க, அவளுக்கு படிக்க வராது. ஐயா இந்த காலத்துல 4 எழுத்து படிக்க தெரிய வேண்டாமா? ஏமா உங்க அப்பா அம்மா உனக்கு படிப்பு சொல்லி தரலையா? இல்ல நீயே படிப்பு எதுக்குன்னு இருந்துட்டியா? வாயை திறந்து பதில் சொல்லுமா. நீ என்ன ஊமையா? என்ன இது? மன்னிக்க, அவ உண்மையிலே பிறவி ஊமைதாங்க. என்னது உங்ககிட்ட முதல்ல தெரிவிக்காத என் குத்தங்க. நேர்ல பொண்ணை வந்து பார்த்தா அந்த குறையை நீங்க மறந்துருவீங்கன்னு தான் நினைச்சேன். என்னையா எங்களை என்ன முட்டாளுன்னு நினைச்சியா? ஊமை பொண்ண மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கதிகட்டு இங்க வரல. மோசடி செஞ்சு எங்களை ஏற்றுப்படலாம்னு பாத்தீங்களா? அப்படிதான் ஒண்ணு மாய முடியா? பெரிய மனுஷன் மாதிரி பேசி நிக்கிறேன். கவலா எழுந்துரு. பொண்ணை பார்த்த லட்சம் போதும், புறப்படு. நல்ல காலம் மூடி மறைச்சு இந்த மூடியை நம்ம தலையில கட்டாம விட்டாங்கல்ல. மாரியாத்தான் நம்மளை காப்பாத்திருக்கா. வாங்க போ.